ஆண்டவர் உங்களை கூறி அனுப்பிக் கொண்டிருக்கிறார், எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வா மகளே, நீ என் பட்சத்துல வா என்று அனுப்பிக் கொண்டிருக்கிறாரு. உனக்காக கரங்களை விரித்திருக்கிறார். அந்த தேவத்தை பார்த்து, ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும்பா, நீங்க என்கிட்ட வாங்கப்பா. ஆண்டவரை பார்த்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி ஒரு கரங்களை இருதயத்துல வைத்து ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா. அர்ப்பணிக்கிறவங்க தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க பாப்பா, ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்தவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உணர்ந்து உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க பாப்போம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் இந்த நாளை மீண்டும் அவரோடு இருக்க உங்களை அழைக்கிறார். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாதங்கள் சுமைகள் உடல் அதனை பார்த்து சொல்லுங்க பாண்டவரே, என் பாருங்களே என் சுமைகள் அவன் பாதத்தில் இறக்கி வைக்க வந்திருக்கிறப்பா. அந்த அண்ணாளை போல இறக்கி வைக்க வந்திருக்கிறப்பா. உடனே சொல்லுங்க பாண்டவரே, என் பாருங்கள் என் சுமைகள் கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்த பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. விட்டு விட்டு சொல்லுங்க பாப்போம். ஏசையா இந்த உலகத்தை பார்த்து கண்கள் போதாண்டவரே, உலகத்தை பார்த்து ஏமாத நாட்கள் போதாண்டவரே, எனக்கு தேவனை தீமான மோட்சம் வீடு நான் உண்மை மாத்திரம் பார்த்து நான் நடக்கணும் பாரு. அர்ப்பணத்தோடு ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரை இந்த உலகத்தை நோக்கி கொண்டு நாம் நடவை ஏமாந்து போன நாட்கள் போதும். இதை இவற்றுடைய காரியத்தை பார்த்து பார்த்து ஆண்டவரை தோற்றமான நாட்கள் போதும். ஆண்டவரே உண்மை மாத்திரமே பார்த்து கரைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை நீங்க மட்டும்தான்ப்பா, உங்களை மாத்திரம் பாட பார்த்து வந்துருக்கிறேன். நீங்க மட்டும்தான் பாருங்க. அப்படியே பணத்தோடு கேட்கிறோம். ஒரு தேவ பிரசனி பணம் இறங்க போகிறது. ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவம், ரட்சிப்பின் உடை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி வருகிறதற்காக வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மேல இப்பொழுது ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, அந்த நீதிமன்றங்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு சொன்னீங்களப்பா. இன்னைக்கு ஆண்டவர் ரட்சிப்பு ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆலயத்தின் பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இப்பொழுது தொடங்கப்படுவதாக இயேசுவா உம்மை மாத்திரமே முன்பாக வைத்து ஆண்டவரே ஓடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த திருச்சபை மாற்றப்படுவதாக. உமக்காக மட்டுமானவரே கத்தினை ரட்சிமாய் உமக்காக வாழ்ந்தாலும் மரித்தாலும் என்று அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்தோடு ஓடுகிற ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த சபையிலுக்குள்ள இந்த பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுமே மனதுருக்கத்தினாலே இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். காயத்தை கட்டுகிறவர் என் ஜனத்தின் காயத்தை கட்டுகிறீரப்பா. ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு நொறுங்கி போன இருதயத்தோடு அப்பா தேவரே என்று உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளை அப்பா கவலை கண்ணீரெல்லாம் மாறட்டும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும், அற்புதத்தின் கரம் நீட்டப்படட்டும். எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படி உங்க கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதோ அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஜனத்துக்கு மேல இறங்கட்டும் அப்பா. அற்புத சுகமாக்கும் வல்லமை எல்லா அசதிகள், மயக்கம், கிறக்கம், படபடப்பு
வியாதிகள், வெளிப்புறத்துல தோன்றுகிற கட்டிகள், உடலுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனத்தின் முகம் இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அறுக்கப்படுவதற்காக, நொறுக்கப்படுவதற்காக, வேரோடு வெட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசப்பா, என் ஜனத்தை தொடுங்கப்பா, என் பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்க தழும்புகளால சுகமாக்குகிற வல்லமை, கேன்சர் வியாதிகள், டிபி வியாதிகள், ஆஸ்துமா வியாதிகள், மூல வியாதிகள், பித்தப்பை கற்கள், கிட்னியில் இருக்கிற பிரச்சனை, நரம்பு மண்டல கோளாறு, மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, கண்ணுக்குள்ள இருக்கிற பார்வை குறைபாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். அசுத்த ஆவி, பிசாசின் கிரியைகள், மந்திர கட்டுகள், சூனியத்தின் வல்லமை, மரண கட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். சிறையிருப்புக்குள்ள இருந்து விடுதலை கொடுத்துருங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் ரட்சியும் அப்பா. நீதிமானா மாற்றுங்கப்பா. உத்தமனாய், உத்தமியாய், மனத்தாழ்மையோடு, இச்சை அடக்கத்தோடு, பலத்த கரத்துக்குள்ள அடங்கி வாழுகிற வாழ்க்கையை தேவன் திருச்சபைக்கு கொடுத்திருங்க, பிள்ளைக்கு கொடுத்திருங்க. ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்குள் எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே.